ஐயா தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர். ரசிகையா நான் இருக்கேன், எல்லாருக்கும் தான் நஷ்டம். ஆனா அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரசும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே. விஜய் சொன்னாரா? பராசக்தி மட்டும்தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, படத்தை தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஐயா விஜய்ங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர். திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர், பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவரா இன்னைக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்டை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். எல்லாருக்கும் நஷ்டங்க. ரசிகையா நான் இருக்கேன், எல்லாருக்கும் தான் நஷ்டம். ஆனா அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரசும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே. விஜய் சொன்னாரா? தாவேகா உறுப்பினர்கள் சொன்னாங்களா? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நஷ்டம் எல்லாருக்கும், எங்களுக்கெல்லாம் நஷ்டம் தான். பராசக்தி மட்டும்தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம நல்லா இருக்குங்கிறது அதை நமக்கு யார் மேலேயும் இதில் காழ்ப்புணர்ச்சி இல்லை. சொல்கிறேன், ஒரே படம் தாங்க ஓடுது பொங்கலுக்கு. ஏன் அமைதிப்படை படம்லாம் பொங்கலுக்கு வந்துச்சு. 14 படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில். அப்படி இருந்தது போய் கடைசியில் கழுத தேர்ந்து கட்டெருமான கதையா 2 படம் வந்துச்சு. சரி, 2 படம் இது ஒரு ஜனநாயக பொங்கலாக இருக்கும், 2 பேர் போட்டியாக இருக்கும், சிவகார்த்திகேயன் விஜய் அப்படியெல்லாம் இருக்கும்லாம் நினச்ச இடத்துல ஒரு படம் தான் வருது.